வாங்கம்மா ராணியம்மா வரவேற்று வணக்கம். மந்திரியாரே வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் என்று சொன்னால் வாழ்வதற்கு பிள்ளை செலுத்தவங்க ஒரு மரியாதை என்பது பெரிது பெரிது. அப்பேற்பட்ட அந்த மரியாதை இப்பேற்பட்ட சபையில் நீங்க கொடுத்தபடியினால் என்ன வாழ்றவங்க உள்ளார என்ன அப்பேற்பட்ட மரியாதை இப்பேற்பட்ட சபையில் கொடுத்தபடியால தீர்க்கால் வெற்றி சுமேசுமதியாத்தானே வாழ்வாய் என்று ஒரு கரம் கொடுத்திருக்கின்றேன். நன்றி வணக்கம். கை காட்டில் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இருக்கும். எப்படி அருணேஜ் கை காட்டில் எப்படி இருந்த இருக்காது எப்படி இருந்த இருக்காது எப்படி இருந்த இருக்காது எப்படி இருந்த இருக்காது எப்படி இருந்த பேசலாமா? பேசலாம். பேசுவதற்கு தகுந்த பதில் கொடுப்பாயா? எனக்கு தெரிந்தால் பதில் சொல்லுவேன், தெரியலனா தெரியலன்னு சொல்லிடுவேன். நாடு என்றால் நாடு, நாடு என்றால் நாடு, கடலூர் மாவட்டம். ஆமா. திட்டக்குடி தாலுக்கா. ஏ அகரம் என்றால் ஒரு புண்ணியமான நாடு, புண்ணியமான நாடு. அப்பேற்பட்ட நாட்டிலே எதற்காக பாய்கின்ற கூத்து? சிவமாலை அம்மையாருக்காக வேண்டி வந்ததுல இருந்து கேக்குறான். மண்டையில களிமண் கட்டியக்காரன் எவனோ அவனுக்கு தான் தெரியும் எல்லாமும். வந்ததுல இருந்து கேக்குறான். பேர் என்ன பேர் என்ன தாய் உலகத்தில் சிவமாலை அம்மையாருக்காக வேண்டி நாடக கேளிக்கை அம்மையார். ஆமா, சிவமாலை சிவமாலை அம்மையார்.
இந்த பொய்யான வாப்பை விட்டு மெய்யான உலகம் சேர்ந்து. ஆமா, அவருக்காக ஒரு தீர்ப்பு. அவருக்காக வேண்டி. அதனால ஏனென்றால் பேச வேண்டும் என்றால் எதை வேண்டும் என்றாலும் பேசிக்கொண்டே இருக்கலாம். பேசிக்கொண்டே இருக்கலாம். நாடகம் வைத்திருப்பது நாடகத்தினுடைய ஆரம்பம் என்ன, அதனுடைய கடைசி முடிவு என்ன, அப்படி என்பது தெளிவாக மக்களுக்கு எடுத்து காட்ட வேண்டும். சொல்லணும். எப்படி தெளிவாக எடுத்து காமிக்க வேண்டும். 10 பேர் அமர்ந்து ஒரு சபையில் பார்த்தால் அது ஒரு சபைதான். 10,000 பேர் அமர்ந்து பார்த்தால் ஒரு சபைதான். 10 பேர் உட்கார்ந்துருந்தா கூட 4 பேர் ஒரு கதையை கேட்கலாம் கூட 4 பேர் இந்த நாடகத்தினுடைய ஆரம்பம் என்ன, இதனுடைய கடைசி முடிவு என்ன, இந்த நாடகத்தை எப்படி நடத்துகிறாரு, ஸ்டாப் பண்ணி